يا سيدي سندي غوثي ويا مددي كل ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وآله وصحبه أجمعين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا عدد خلق الله وزنة عرش الله ومداد كلمات الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய இறைநேச செல்வர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தின் இறுதி குத்துபாவிலே அந்த மிம்பரிலே ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் கூறினார்கள். அதனுடைய ஒரு ஆமீனுக்கு விளக்கம் சொல்லும்போது, இந்த ரமலான் மாதம் பிறந்து இறுதி வரை நோன்பு நோற்பவர் இந்த ரமலான் மாதத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய மகுஃபிரத்திற்கு தகுதியில்லாமல் ஆகிவிட்டால் அவர் நாசமடையட்டும் என்று வானவர்கோர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். அடுத்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு இஹ்சான் செய்வதன் மூலமாக, அவர்களுக்கு நன்றியோடு நடந்து கொள்வதன் மூலமாக பெற்றோருடைய அன்பிற்கு உரித்தானவர்களாக ஆகி சுவனத்திற்கு உரியவர்களாக இருக்க வேண்டியவர்கள் அதை பெறாமல் போய்விட்டால் அவர்களுக்கும் நாசமாகட்டும் உண்டாகட்டும் என்று வானவர்கோன் சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். அதன் பின்பு 3ஆவதாக வானவர்கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை நோக்கி சொன்னார்கள், நபியே நாயகமே, உங்களுடைய அருள் பொருந்திய அந்த திருநாமத்தை உச்சரிக்க பெற்று அதை காதார கேட்டவர் உங்கள் மீது ஸலவாத்து உரைக்கவில்லை என்றால் அவரும் நாசமடையட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, 3 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள்.
ரமலானில் பெற வேண்டிய மக்ஃபிரத்தை பெற்று ஆக வேண்டும். பெற்றோரை உடையவர்கள் அதன் மூலமாக அவர்களுடைய துஆவின் மூலமாக அன்பின் மூலமாக சுவனத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும். அடுத்து ஈருலகநாதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரால் இந்த உலகம் படைக்கப்பட்டதோ, யாரால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த பெருமைக்குரிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை கேட்டால் ஒரு மூமியினுடைய இதயம் துடித்தெழுந்து மரியாதையோடு ஸலவாத்தை உரைக்க வேண்டும். அப்படி உரைக்க தவறினால் அவர் நாசத்திற்குரியவர் என்று வானவர் கோன் பத்வா செய்தார்கள். சையதுல் முர்சலீன் சையதுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் உரைத்தார்கள். ஸலவாத் ஒரு மூமினுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு வணக்கமாகும். அருமைக்குரியவர்களே, ஒரு மூமியினுடைய எண்ணமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிலும் அவர்களுடைய எண்ணத்திலும் அவர்களுடைய உணர்விலையும் தான் நிறைந்திருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமத்திற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருநாமம்தான் பெயர் நாமம்தான் ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன் அவ் கமா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் பெற்றோரை விட, உற்றாரை விட, மக்கள், செல்வங்கள் அனைத்தையும் விட, உலகம் அனைத்தையும் விட என் பேரில் அவர் நேசமாகாத வரையில் ஒரு உண்மையான மூமினாக, பரிபூரணமான மூமினாக அவர் ஆக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் எல்லாவற்றையும் விடவும் நாம் உலகத்தில் எதையெல்லாம் நேசிக்கின்றோமோ, எதையெல்லாம் விரும்புகின்றோமோ, எதையெல்லாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ, நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ, அவற்றை அனைத்தையும் விடவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு பெரிதானவர்கள், மூலமானவர்கள். அவர்களை கொண்டுதான் எல்லாமும் இருக்கிறது என்பதை மனதில் கொண்டவர்தான் ஒரு மூமின். அவர்களுடைய திருநாமத்துக்கு முன்னால் எல்லா நாமங்களும் கீழே வந்துவிடும் வேண்டும். அவர்களுடைய திருநாமத்திற்கு முன்னால் எல்லாம் அற்பமாக ஆகிவிட வேண்டும். அப்படி என்றால்தான் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்க முடியும். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பிராட்டியார் நம்பிராட்டுமார்களில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு மாலை பொழுதில் இரவு நேரத்தில் தன்னுடைய துணியை தைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்றி வைத்த விளக்கு அணைந்து விடுகிறது. கரத்தில் இருந்த அந்த ஊசி நழுவி விடுகிறது, கீழே விழுந்து விட்டது. இருட்டிலே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இருந்து தொழுதுவிட்டு தன் இல்லத்திற்கு வருகின்றார்கள். வீட்டில் நுழைந்தவுடன் அவர்களுடைய அந்த புனிதமான வதனத்தில் ஒளிர்கின்ற அந்த பேரொளி அந்த வீட்டை அப்படியே ஜோதிமயமாக்குகிறது. ஒளியால் நிரம்புகிறது வீடு. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த விழுந்த ஊசி அப்படியே தெரிகிறது. கரத்திலே எடுத்துக் கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேரழகுக்கு நான் என்னதான் சொல்ல முடியும், யாது கூற முடியும்? இவ்வளவு பெரிய பேரொழியை உங்களுடைய வதனத்தில் நான் பார்க்கிறேனே என்று கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அருமை ஷஃபீல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை காணாதவருக்கே கேடு என்று சொன்னார்கள். என்னை பார்க்காதவருக்கே கேடு என்று சொன்னார்கள். உடனே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், தங்களை காணாதவர் யார், தங்களை பார்க்கும் நசீப் அற்றவர் யார் என்று கேட்கின்றார்கள். பகீலன் என்னை காண மாட்டார் என்று சொல்கிறார்கள். கருமி கஞ்சத்தனம் உடையவர், கஞ்சம்
பித்தனமுடையவர் என்னை பார்க்க மாட்டார் என்று சொல்கிறார்கள். அந்த பகீரன் யார் என்று அன்னை ஆயிஷா சித்திகா நாஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பவும் கேட்கிறார்கள். என் பெயரை கேட்ட பொழுது, என் திருநாமத்தை கேட்ட பொழுது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்தான் பகீரன் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வார்த்தை! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாவிலிருந்து வருகின்ற வார்த்தையை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருநாமத்தை, அவர்களுடைய பேர் நாமத்தை சொல்லப்பட்டு தான் காதால் கேட்டவர் ஸலவாத்து சொல்லாதவர் தான் பகீரன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகின்ற பெரும் பேரு இந்த உலகத்திலும் அவருக்கு கிடைக்க பெறுவதில்லை, மறுமையிலும் அவருக்கு அந்த நசீபு வாய்க்கப் பெறுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய வாய்ப்பு பெறாதவர், மறுமையிலே பெறாதவருக்கு எங்கனம் சொர்க்கம் கிடைக்க முடியும்? எங்கனம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் கிடைக்க முடியும்? அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்றும் தொடர்புடையவர்களாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும், எப்போதும் அவர்களுடனே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அருமையான ஆயத்தை இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய அமரர்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், ஸலவாத்து சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ விசுவாசிகளே, நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்வீர்களாக, சலாமும் சொல்லக்கூடிய முறையில் மரியாதையோடு சலாமும் கூறுவீர்களாக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கின்றான். எவ்வளவு அழகாக அன்பாக சொல்கின்றான். நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய அமரர்களும் வானவர்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே என்று அன்போடு தழுவி அழைத்து அருகிலே வைத்து கூறுவதை போன்று நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இந்த நபியின் மீது சலாம் கூறக்கூடிய முறையிலே அடிப்படையிலே சலாம் சொல்லுங்கள் என்று சொல்வதின் மூலமாக நம்மை எல்லாம் தங்களோடு அல்லாஹ் இணைக்கின்றான், அல்லாஹுவோடு இணைக்கின்றான், அவனுடைய அமரர்களோடு இணைத்து கொண்டு வருகின்றான். நீங்கள் தனிப்பட்டு போய்விடக்கூடாது. நான் எப்படி சொல்கின்றேனோ, என்னுடைய அமரர்கள் எப்படி சொல்கின்றார்களோ அதை போன்று நீங்களும் மூமின்களே, விசுவாசிகளே, அந்த நபியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, என் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் எங்களோடு இணைந்து வர வேண்டும். நீங்கள் தனி பார்ட்டிகளாக ஆகிவிடக்கூடாது. என்னுடைய அன்பிற்கும் அருளுக்கும் பாத்தியமானவர்களாக, உரித்தானவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் இந்த நபியின் மீது சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அன்போடு அழைத்து சொல்கின்றான். அருமைக்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி அமுதூட்டுவாள், உணவூட்டுவாள்? அந்த பிள்ளை அந்த உணவினுடைய தன்மை விளங்காமல் அப்படியே முகத்தை அங்கும் இங்கும் திருப்பும் பொழுது தான் உண்பதை போல அங்கே அந்த பிள்ளையிடத்திலே காட்டி உணவை ஊட்டுவாள். தன் அருகிலே இருப்பவர்களிடம் அந்த உணவை கொடுப்பதை போன்று காட்டி அந்த உணவை அந்த பிள்ளைக்கு ஊட்டுவாள். இதை பார்த்துவிட்டு அந்த பிள்ளை தானும் அந்த உணவை உட்கொள்வதற்கு தயாராகி விடுகின்றது. அதை போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தானும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றோம், இந்த அமரர்களும் என்னுடைய வானவர்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள், நீங்களும் சொல்லுங்களேன் என்ற அன்போடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விழித்து கேட்கின்றான். அருமைக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழுங்கள் என்று சொல்கின்றான், 5 அகீமுஸ் ஸலாத் என்று சொல்கின்றான், தொழுது வாருங்கள் என்று சொல்கின்றான், ஜகாத் கொடுத்து வாருங்கள் என்று சொல்கின்றான், ஹஜ் செய்யுங்கள், நோன்பு நோருங்கள் என்று சொல்கின்றான். ஆனால் அவன் தொழுவதில்லை, அவன் நோன்பு நோற்பதில்லை, அவன் ஹஜ் செய்வதில்லை.
கடமைகளை அடியார்களின் பக்கம் திருப்பி விடுகின்றான். நீங்கள் அந்த தொழுகையை தொழுது வாருங்கள், நீங்கள் அந்த நோன்பை நோர்த்து வாருங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்று கடமையை தன்னுடைய அடியார்களுக்கு ஏவுகின்ற அல்லாஹ் தான் செய்வதாக சொல்வதில்லை, சலவாத்தை தவிர. சலவாத்தை மட்டிலும் அதை மாத்திரம் தானும் செய்வதாக சொல்கின்றான், தன்னுடைய அமரர்களும் செய்வதாக சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியின் மீது நானும் ஸலவாத்து சொல்கின்றேன், அமரர்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்பதின் மூலமாக உலகத்தில் அனைத்து பகுதிகளிலேயும் எல்லா முனைகளிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிலிருந்து அடியார்கள் வரை அமரர்கள் வரை எல்லா பகுதிகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்ற ஸலவாத் அடியாரின் மீது அருள் புரியக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கருணையை பொழிவதாக அமைகிறது. அமரர்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் இந்த நபியினுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் எவர்களோ அவர்களுக்கு துஆ செய்வதாக, பிரார்த்தனை புரிவதாக அமைகிறது. அடியார்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் தங்களுக்கு கிருபையையும் அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகத்தையும் பெற்றுத் தருவதாக அமைகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஸலவாத்தை எல்லோரும் சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த நபியோடு தொடர்புடையவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஸலவாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி கூறுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் ஸலவாத்து பொழிகிறான் என்றால் அதற்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அல்லாஹ் எப்போது இருந்து அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றான், அதற்கு ஆரம்பம் இல்லை. அல்லாஹ்விற்கு ஆரம்பமும் கிடையாது, அல்லாஹ்விற்கு இறுதி முடிவும் கிடையாது. ஆகவே ஸலவாத்திற்கு ஆரம்பமும் இறுதியும் இல்லாத நிலையிலே பரிபூரணமான முறையிலே என்றும் நிரப்பமான கமாலியத்தான முறையிலே அந்த ஸலவாத் இருந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, வருஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அருமைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபா பெருமக்கள் எல்லாம் இப்படித்தான் பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்போதும் தொடர்புடையவர்களாகவே இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட தன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு அவர்களுக்கு இருந்தது, தன்னுடைய குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் இருந்தது. இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் சஹாபாக்களை விட்டு தனித்திருக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இருந்த நேரத்தில் கூட அப்படியும் இருக்க விடமாட்டோம், அவர்களுடனே நாங்கள் இருக்க வேண்டும், எங்களுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்தார்கள். தங்களை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டால் எதையோ இழந்ததை போன்றோ, எல்லாவற்றையும் இழந்ததை போன்று அவர்கள் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையை உணர்ந்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனித்தனி குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதே, இப்படிப்பட்ட நேரத்திலேயும் சஹாபாக்கள் அவர்களை விடுவதாக தெரியவில்லையே, இவர்களுக்கு ஒரு ஆறுதலான முறையிலே அவர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணியோ இன்னவோ இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, என்னரும் அடியார்களே அந்த நபியோடு நீங்கள் தொடர்போடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அந்த நபியோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, இதோ ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். அதன் மூலமாக நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, கடலுக்கு அடியிலே இருந்தாலும் சரி, பூமிக்கு கீழே இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த நபியோடு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இணைப்பையும் தொடர்பையும் நீங்கள் வைத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்கள் அந்த தொடர்போடு ஸலவாத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆறுதல் மொழியை அல்லாஹ் வழங்கினான். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் இப்போது நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்பதல்ல, அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்னாலே இந்த ஸலவாத் இருந்து கொண்டிருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் விழித்து பார்த்த பொழுதும் தன்னுடைய விழிகளை விழித்து பார்த்த போதும் சொர்க்கத்தினுடைய கதவுகளிலே நிலைகளிலே எழுதப்பட்டிருந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த வாக்கியத்தை கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெயர் நாமம் உன்னுடைய பெயர் நாமத்தோடு இப்படி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பெயருக்குரியவர்கள் யார் என்று கேட்டபோது உங்களுடைய வழி வழியாக வரக்கூடிய
என்னுடைய இறுதி நபி காத்தமுன் நபி கைருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த பேருக்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்திலே தெரியப்படுத்தினான். வானவர்களை எல்லாம் சுஜூது செய்ய சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், எனக்கு சாஷ்டாங்கம் சுஜூது செய்கிறார்களே, என்ன காரணம் என்று அல்லாஹ் இடத்திலே கேட்ட பொழுது அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். அமரர்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களுக்கு சுஜூது செய்வது உங்களுடைய நெற்றியிலே இளங்கிக் கொண்டிருக்கின்றதே அல்லாஹ்வினுடைய ஹபீபினுடைய பேரொளி, அந்த பேரொளிக்குத்தான் நாங்கள் சாஷ்டாங்கம் சுஜூது செய்கிறோம் என்று சொன்னபோது அந்த பேரொளியை என்னுடைய கண்களால் நான் காண வேண்டுமே என்று அல்லாஹ் இடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையினால் அந்த பேரொளியை அவர்களுடைய இரு கரங்களுடைய பெருவரல்களிலே இலங்கச் செய்கின்றான். பார்க்கின்றார்கள். அந்த ஜோதியை பார்த்து தன்னுடைய கண்களிலே கரங்களிலே விளிர்கின்ற அந்த பெரும் பேரொளியை பார்த்து தன்னுடைய கண்களிலே முத்திக் கொள்கின்றார்கள். ஸலவாத்து சொல்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடதுபுற விலா எலும்பிலிருந்துதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், தனக்கு அருகிலே ஒரு பெண் அங்கே இருக்கின்றாள், படைக்கப்பட்டிருக்கின்றாள். உடனே தன்னுடைய கரத்தை அவர்களுடைய கரத்தின் மேல் வைத்து பிடிக்கின்றார்கள். பிடித்த மாத்திரத்திலே அமரர்கள் வானவர்கள் எல்லாம், ஆதமே, இவர்களை உங்களுக்கு மணமுடிக்க வேண்டுமென்றால், அவர்களை கரம் பற்ற வேண்டுமென்றால் நீங்கள் மகர் கொடுத்தால் தான் முடியும் என்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழிக்கிறார்கள், என்ன மகரை நான் கொடுக்க முடியும் என்று கேட்டபோது, உங்களுடைய வழியிலே இறுதியாக வருகின்றார்களே காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் 10 முறை ஸலவாத்து சொல்லுங்கள் என்கிறார்கள். ஒரு ரிவாயத்தில் 20 முறை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக மகராகி விடுகின்றது, அந்த ஸலவாத்து மகராகி விடுகின்றது. அதன் பின்பு அவர்களை கரம் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களும் அதை போன்று சொல்லி அவர்களை கரம் பற்றுகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோகத்திலும் சரி பூமியிலும் சரி அவர்களுடைய பேரொளிதான் எங்கும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அன மின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற தொடர்பை நீங்கள் பார்க்க வேண்டும். அன மின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நான் அல்லாஹ்வினுடைய ஒளியிலிருந்து இருக்கின்றேன், நான் அல்லாஹ்வினுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டேன். எல்லா வஸ்துக்களும் எல்லா ஹல்குகளும் என்னுடைய ஒளியிலிருந்து தான் வெளியாகின படைக்கப்பட்ட இருக்கின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்களுடைய பேரொளியில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த உலகம் பூமி ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அருமையான முறையிலே மாதிஹிர் ரசூல் சதகுத்துல்லா அப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த உலகம் முழுதும் அவர்களுடைய பேரொளியில் தான் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. வானம் பூமி அனைத்தும் அவர்களுடைய பேரொளியில் தான் இறங்கிக் கொண்டிருக்கின்றன என்று மாதிஹிர் ரசூல் சதகுத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மேலும் சொல்லி காட்டுகின்றான். அந்த பெருமானார் எங்கிருக்கின்றார்கள் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். அந்த ரசூல் அல்லாஹ்வினுடைய தூதர் உங்களிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எங்கே இருக்கின்றார்கள்? எங்கேயோ இருக்கின்றார்கள். எங்கோ நோக்கி நாம் ஸலவாத்து சொல்கின்றோம், அவர்களை நினைக்கின்றோம், புகழ் பாடுகின்றோம். அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நினைக்காதீர்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிலேயே தான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மா கான அல்லாஹு யுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், மா கான அல்லாஹு யுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். அந்த ரசூலுல்லாஹ், அந்த நபி உங்களிலே இருக்கின்ற வரை, அவர்களிலே இருந்து கொண்டிருக்கின்ற
இருக்கும் போது அல்லாஹ் அவர்களை தண்டிக்க போவதில்லை, அவர்களை நோவினை செய்ய போவதில்லை, அவர்களை கஷ்டப்படுத்த போவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான், வாக்களிக்கின்றான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலே இருக்கின்ற அந்த ரசூலுல்லாஹ்வோடு நீங்களும் இருந்து கொண்டிருந்தீர்களேயானால் நீங்கள் இருப்பதற்குரிய வழி என்ன? அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், அவர்களை என்றும் நினைத்து கொண்டிருங்கள், அவர்கள் மீது புகழ் பாடுங்கள். இப்படி அவர்களுடைய தொடர்போடு அவர்களுடைய எண்ணத்தோடு உங்களுடைய உள்ளத்திலும் உடலிலேயும் என்று சொல்வதை போல என்னுடைய நேசம் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல, என்னுடைய எலும்புகள், என்னுடைய தசை, என்னுடைய இரத்தம் அனைத்திலேயும் நிரம்பி வழிகிறது என்று மாதி ரசூல் சதகுத்துல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்களே, அதை போன்று அவர்களோடு நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்களேயானால் எந்த துன்பம் உங்களை அணுகாது, எந்த வேதனையும் உங்களை தொடாது. இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அல்லாஹ் வேதனை அளிக்க மாட்டான் என்று நமக்கு வாக்களித்து தருகின்றான். அருமைக்குரியவர்களே, இப்படித்தான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணக்கமாக இருந்தார்கள், அவர்களோடு சேர்ந்திருந்தார்கள். எப்படி அல்லாஹ் உங்களிலே இருக்கிறான் என்று சொல்லி காட்டினானோ அந்த அடிப்படையிலே அவர்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலேயும் அந்த சஹாபாக்கள் நிறைந்திருந்த காரணத்தினால் தான் அவர் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அவர்கள் பாராட்ட பெற்றார்கள். அல்லாஹுவினுடைய திருப்தி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக திருப்தியோடு முழுமையானவர்களாக இருந்தார்கள். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்தார்கள், அவர்களுடைய திருநாமத்தை எப்படி போற்றி பாதுகாத்தார்கள் நினைத்து பாருங்கள். உஸ்மானுல் கனி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மிஸ்கின் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு செல்கின்றார். அவர்கள் என்னுடைய மருமகனார் உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே செல்லுங்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி ஏதாவது கேட்டு பாருங்கள், கொடுப்பார்கள் என்று அனுப்புகிறார்கள். அவர்கள் வருகின்றார். வந்தவர் கேட்கின்றார், அல்லாஹ்விற்காக வேண்டி எனக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று கேட்டபோது சையதுனா உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களிடத்தில் இருந்த அந்த பணப்பையில் இருந்து கொஞ்சத்தை அள்ளி கொடுக்கின்றார்கள். வாங்கி கொண்டவர் பார்க்கின்றார், போதுமான அளவு இல்லை. வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். யா ரசூலல்லாஹ், எனக்கு இது போதாது, என்னுடைய கஷ்டத்திற்கு இது நிவர்த்தியை தராது என்று சொல்கின்றார். திரும்பவும் அனுப்புகின்றார்கள். திரும்பவும் வந்தவர் அல்லாஹுக்காக வேண்டி கொடுங்களேன் என்று கேட்டபோது மீண்டும் ஒரு பிடியை அள்ளி கொடுக்கின்றார்கள். மீண்டும் வாங்கி கொண்டவர் இதுவும் போதாதே என்று மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். வந்தவர் கூறுகின்றார், எனக்கு இது போதாது, பத்தாது என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கொடுங்களேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லு என்று அனுப்புகின்றார்கள். வருகின்றார். வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கொடுங்களேன் என்ற போது பணப்பையை அப்படியே தூக்கி கையில் கொடுத்து விட்டார். வாங்கி கொண்டவர் திருதுன்னு முழிக்கிறார். அப்படியே தந்து விட்டார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேகமாக வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு போதுமான அளவு, முழு திருப்தியான அளவு தந்து விட்டார்கள் என்று அங்கே மன நிறைவோடு அங்கே கூறி செல்கின்றார். இந்த நிலையை பார்த்துவிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், 2 விடுத்தம் உங்களிடத்திலே வந்து கேட்டார், அல்லாஹுக்காக என்று கேட்டார், கொஞ்சத்தை கொடுத்து அனுப்பினீர்கள். 3வது விடுத்தம் என்னுடைய பெயரை கேட்டபோது அப்படியே பணப்பையை தூக்கி கொடுத்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய திருநாமத்திற்கு முன்னால், தங்களுடைய பெயர் நாமத்துக்கு முன்னால் இந்த பணம் என்ன, செல்வம் என்ன, எங்களுடைய குடும்பம் என்ன, எல்லாவற்றையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். நாங்கள் இதை பெரிதாக எடுக்க மாட்டோம். ஏனெனில் அந்த அல்லாஹுவை பற்றி எங்களுக்கு சொல்லித் தந்தவர்கள் தாங்கள்தான். நாங்கள் அல்லாஹுவை பற்றி தெரியாமல் இருந்தோம். அல்லாஹுவினுடைய இணக்கம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அவனுடைய நேசம் எங்களுக்கு புரியாமல் இருந்தது.
எங்களுக்கு அல்லாஹ்வை காண்பித்தவர்கள் தாங்கள் தான். அரதுனாக ஹபபுனாக ஹாதா அதாவுனா பிகைரி ஹிசாபின் அன்த லில் ஹுப்பி மன்ஷவு. சதகத்துல்லாஹ் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேராஜ் இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து அரதுனாக ஹபபுனாக ஹாதா அதாவுனா, யா ரசூலல்லாஹ், உங்களை நேசராக நான் எடுத்துக்கொண்டேன், ஆக்கிக் கொண்டேன். இதோ பிகைரி ஹிசாபின், எந்த கணக்கும் வழக்கு இல்லாமல் என்னுடைய அருள் பாக்கியங்களை அள்ளி எடுத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் அங்கே கூறினான். ஏனெனில் அந்த லில் ஹுப்பி மன்ஷவு, இந்த அடியார்கள் என்னை நேசிப்பதற்கு நீங்கள் தான் அடிப்படையாக இருந்தீர்கள். இந்த அடியார்கள் என்னை பற்றி விளங்குவதற்கு நீங்கள் தான் அடிப்படையாக இருந்தீர்கள். அதன் காரணமாக இதோ என்னுடைய அருள் பாக்கியங்களை கொடைகளை எல்லாம் அள்ளி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக. அருமைக்குரியவர்களே, உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அதைத்தான் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கும் எங்களுக்கும் இணைப்பு ஏற்படுத்தியவர்கள் தாங்கள் தான். தங்களுக்கு முன்னால் எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராகுவோம். எங்களுக்கு எதுவும் தங்களுடைய திருநாமத்திற்கு முன்னால் பெரிதாக எங்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி காட்டினார்கள். அதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றி போற்றி சொல்கின்றான். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபிதான் உங்களை விடவும் பிரதானமானவர்கள். இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களோ, உங்களுடைய புத்திரர்களோ, மனைவி மக்களோ, உங்களுடைய சொத்து சுகங்களோ எதுவும் பெரிதல்ல. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களுடைய நஃப்சுகளை, அவர்களுடைய ஆத்மாக்களை விடவும் இந்த நபிதான் பிரதானமானவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அதன் காரணமாகத்தான் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சித்தீக்குல் அக்பர் நாயகமே, தோழரே, அரும் தோழரே, உங்களுடைய வீட்டில் எதை வைத்து வந்திருக்கின்றீர்கள்? அத்தனையும் கொண்டு குவித்து விட்டீர்களே என்று சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை ரசூலை தான் என்னுடைய வீட்டில் வைத்து வந்திருக்கின்றேன், எதையும் நான் வைக்கவில்லை என்று சொல்லுகின்றார்கள். எதையும் பெரிதாக நினைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவுக்கு மத்தியில் அத்தனையும் துச்சமாக மதித்தார்கள், துரும்பாக நினைத்தார்கள். தௌர் குகையிலே இருந்து கொண்டிருக்கும் போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து இருக்கும் போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மடியிலே துயிலும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த தௌர் குகையினுடைய அத்தனை ஓட்டைகளையும் பொதும்புகளையும் அடைத்து விட்டு இறுதியாக ஒரு பொதும்பை அடைப்பதற்கு துணியில்லை, தன்னுடைய பெருவரலை வைத்து அழுத்து நிற்கின்றார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக நம்ம சொல்லி விடுவோம், அந்த பொதும்பிலே விஷ ஜந்துக்கள் இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் துணியால் அத்தனை பொதும்புகளையும் அடைத்து விட்டு அடைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் சிரமமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்துவிட்டு தன்னுடைய பெருவிரலால் அதை அழுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அங்கே விஷப்பாம்பு அங்கே தீண்டுகின்றது, நன்றாக தெரிகிறது. விஷத்தை தீண்டி விஷத்தை அனைத்தையும் அந்த விரலிலே கக்கிக் கொண்டிருக்கின்றது. விஷம் பூராவும் அவர்களுடைய உடம்பிலே ஏறி கொண்டிருக்கின்றது. வலி தாங்க முடியவில்லை. தன்னுடைய காலை அவர்கள் அசைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய காலை அப்படியே அசைக்காமல் அதை அப்படியே அழுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேதனை தாங்க முடியவில்லை. வேதனை தாங்க முடியாமல் அப்படியே கண்கள் இருந்து பொல பொல என்று நீர் வடிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முகத்தில் வந்து விழ அவர்கள் அப்படியே வெடித்து பார்க்கின்றார்கள். தன்னுடைய நேசர் சித்தீக்குல் அக்பர் நாயகத்தினுடைய கண்களிலிருந்து நீர் தாரையாக ஓடுகின்றது. காரணத்தை கேட்கின்றார்கள். அங்கே விரலை பார்க்கின்றார்கள். விஷத்தினுடைய வேகம் ஏறிக்கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான அந்த உமிழ் நீரை எடுத்து அந்த காலிலே தடவுகின்றார்கள். விஷம் அப்படியே இறங்கி விடுகின்றது. சிந்தித்து பாருங்கள். தன்னை இழப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். நிச்சயமாக அந்த விஷத்தினால் தன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்பதை அவர்கள் விளங்கித்தான் இருந்தார்கள். தான் போனாலும் பரவாயில்லை,
ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் தன்னை இழப்பதற்கும் தயாரானார்கள். இப்படித்தான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்திற்கு முன்னால், அவர்களுக்கு முன்னால் எல்லாவற்றையும் இழப்பதற்கும் எல்லாவற்றையும் துச்சமாக துரும்பாக மதிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் நினைக்க வேண்டும், ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் எப்படி ஏற்றி போற்ற வேண்டும்? அவர்களை சாதாரண மனிதர் என்று நினைத்தார் என்ன ஆகும்? யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. அல்லாஹ் எப்படி புகழாரம் சூட்டுகின்றான். நபியே, நாயகமே, நிச்சயமாக உங்களை நாம் ஷாஹித், இந்த மக்களுக்கு மத்தியிலே சாட்சி சொல்லக்கூடியவராக அனுப்பி வைத்திருக்கிறோம். நன்மாராயம் கூறக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, வதாயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அந்த அல்லாஹ்வினுடைய உத்தரவுடன் அவனுடைய வழியிலே அழைப்பாளராக, சிராஜம் முனீரா, என்றும் இலங்கக்கூடிய ஒளிமயமான, சிராஜம் முனீரா, ஒளிரக்கூடிய ஒளி விளக்காக, சூரியனாக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஷாஹிதன், சாட்சியாளராக என்று சொல்கின்றான். சாட்சியாளர் என்றால், இப்போது ஒரு நிக்காக நடக்கிறது, நிக்காகிலே இருந்து கொண்டிருப்ப 2 பேரை சாட்சியாக ஆக்குகிறோம் என்றால், அந்த நிக்காகிலே அவர் இருக்க வேண்டும், தன்னுடைய காதால் அதை கேட்க வேண்டும். கபில் தூ நிக்காகா என்று சொல்லக்கூடிய ஈஜாப் கபூரை அவர் கேட்க வேண்டும், அவர் மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் சாட்சியாளர்கள் என்று சொல்ல முடியும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சாட்சிகளை அழைப்பார்கள். நிக்காகிலே இருந்தீரா, நிக்காக நடந்தது உண்மைதானா என்று கேட்கும்போது, ஆம், கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன் என்று சொல்லக்கூடியவரைத்தான் சாட்சிக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ரமதான் பிறையை பார்க்கக்கூடியவர்கள் 2 பேர்களை சாட்சிக்கு அழைத்தோம் என்றால், பிறையை பார்த்தீரா, எங்கு பார்த்தீர்கள் என்று கேட்கும்போது கண்ணால் பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி உண்மையாக கூறி அவர்கள் சத்தியமாக சொன்னால்தான் சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இப்படித்தான் சாட்சிகளுக்கு நாம் விளக்கம் தருகின்றோம். அதே சாட்சியைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும்போது, சாட்சியாளராக, இந்த மக்களுக்கு சாட்சியாளராக, நாளை மஹ்ஷரிலே நீங்கள் தான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எங்கோ இருந்து கொண்டோ இன்று சொல்லுகின்றார்களே வஹாபிகள், மண்ணோடு மண்ணாகிவிட்டார்கள் என்று சொன்னால், எங்கனும் இந்த மக்களுக்கு அவர்கள் சாட்சி சொல்ல முடியும்? நம்மோடு இருக்கின்றார்கள், ஒவ்வொரு செயலையும் பார்க்கின்றார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களிலே தான் ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த அடிப்படையிலே நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நம்மை பார்க்கின்றார்கள், நம்முடனே இருக்கின்றார்கள். அதனால் தான் நாளைக்கு அவர்கள் சாட்சி சொல்ல வருவார்கள். வஜ்இனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கின்றான். வஜ்இனா பிக அலா ஹாஉலாஇ, இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக உங்களைத்தான் நாம் கொண்டு வருவோம் என்று சொல்கின்றான். சூரத்து நிசாவை ஒரு சமயம் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஓதச் செல்கின்றார்கள். எனக்கு இந்த நிசா சூரத்தை ஓதி காட்டுங்கள் என்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை விட்டு ஓதச் சொல்லி தான் கேட்டு மகிழ்வார்கள். அப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஓதச் சொல்கின்றார்கள். அவர்கள் அழகாக குரல் எடுத்து அழகாக ஓதுகின்றார்கள். அப்படியே லயித்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். திடீரென பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்துங்கள் என்று கையை சமிக்கை காட்டுகின்றார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டு, ஏன் இப்படி சொல்கின்றார்கள், நிறுத்த சொல்லிவிட்டார்கள் என்று பதறி போய் பார்க்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 முபாரக்கான கண்களிலிருந்து நீர் தாரையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன அப்படி நடந்து விட்டது, என்ன ஆயத்தை ஓதிவிட்டோம் பார்க்கிறார்கள். வஜ்இனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா,
இந்த மக்களுக்கு உங்களைத்தான் சாட்சியாளராக கொண்டு வருவோம் என்ற ஆயத்தை ஓதிய பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். இந்த மக்களுக்கு சாட்சியாளராக நம்மை அழைப்பானே அல்லாஹ் என்று நினைக்கின்ற போது இந்த மக்களுக்கு நல்ல விதமாக சாட்சி சொல்ல வேண்டுமே என்று நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அழுகின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு ஆனால் மின் நூரில்லா ஓ குல்லு ஷைஇன் மின் நூரி, அல்லாஹ்வினுடைய நூரிலிருந்து தான் நான் படைக்கப்பட்டேன், என்னுடைய ஒளியிலிருந்து தான் நீங்களெல்லாம் இந்த வானம் பூமி ஹல்குகள் அனைத்துமே படைக்கப்பட்டன என்ற வாக்கியத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சாட்சி, நாளைக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நமக்கு சாதகமான முறையிலே, அவர்கள் விரும்பிய முறையிலே, அவர்கள் திருப்தி கொண்ட முறையிலே நமக்கு சாட்சியாளராக ஆக வேண்டும் என்றால் அவர்களுடைய தொடர்பை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, அல்லாஹ் சலாம் சொன்னான், சலாம் சொல்லுகின்றான். வசல்லிமு தஸ்லீமா, நீங்கள் சலாம் சொல்லக்கூடிய முறையிலே சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் சலாம் சொன்னான். எப்போது தெரியுமா? மேராஜினுடைய இரவிலே, மேராஜிலே தன் பக்கம் அழைத்து அல்லாஹும் ரசூலும் தனியாக இருக்கின்ற நேரத்திலே, அல்லாஹும் ரசூலும் தனியாக இருக்கின்ற நேரத்திலே, அந்த இடத்தில் யாருமே இல்லை, எவருமே நுழைய முடியாத இடம், சிதறத்துல் முன்தஹாவோடு வானவர்கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள், ஹபீபே நாயகமே, இதற்கு அடுத்து ஒரு ஜான் எடுத்து வைத்தாலும் என்னுடைய உடல் கருகிவிடும், என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, தாங்கள் சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்த பொழுது அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக செல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய அரிசிலே அழைக்கப்பட்டார்கள். அங்கே யாரும் இல்லாத இடத்திலே ஹபீபும் மஹபூபும் அங்கே இருக்கின்றார்கள். ஹபீபும் மஹபூபும் நேசரும் அங்கே தனியாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள்? என்ன பேசுவார்கள்? ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, அறிவிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு அறிவித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்ன சொல்ல வேண்டுமோ, என்ன செய்திகள் சொல்ல வேண்டுமோ, என்ன ரகசியம் பேச வேண்டுமோ அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொல்லிவிட்டான். அவர்களுக்கு மறைந்தது எதுவுமே இல்லை, அவ்வளவும் அல்லாஹ் கொடுத்து விட்டதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போதுதான் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று அல்லாஹ் கூறிய போது நாம் என்ன நினைப்போம்? தனியாக இருக்கின்ற நேரத்திலே, தன்னுடைய ஹபீபு நேசனோடு இருக்கின்ற நேரத்திலே, உரையாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே, தன்னை தவிர எதையுமே நினைக்க முடியாத அந்த இடத்திலே, அந்த சூழ்நிலையிலே தனக்கு மட்டும் என்று போதும் என்றா நினைத்தார்கள். சொன்னார்கள் அஸ்ஸலாமு அலைனா, என் மீது மட்டுமல்ல, வஅலைனா, நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபிமார்களை சந்தித்து வந்திருக்கின்றேன், அத்தனை நபிமார்களுக்கும் அந்த சலாம் உண்டாகட்டும். தன்னோடு சேர்ந்த சகோதரர்களான நபிமார்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த சலாமை உரைக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என்னுடைய உம்மத்தில் வருகின்ற சாலிஹான நல்லடியார்கள் மீது அனைவரின் மீதும் அந்த சலாம் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் சையதுனா மாதிஹி ரசூல் சதகத்துல்லாஹ் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபனூருக மின் நூரி யுலீவு முதல்லிகா ஃபகல்லிம் பினா மா ஷி'தஹு முததல்லிகா பிலா ஜஸஇம் பல் மிக்வலம் முததல்லிகா தஅன்னஸ் பினா ஹாதல் விசால வதல்லிகா முஹிப்பு வ மஹ்பூபு وساعة خلوتي صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البراء
صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل فنورك من نوري. நபியே நாயகமே, உங்களுடைய பேரொளி என்னுடைய நூறிலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேரொளி என்னுடைய பிரகாசத்திலிருந்து ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபகல்லிம் பினா மா ஷிஅ்தஹு, எதை நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் எம்மிடத்தில் பேசுங்கள் பேசுங்கள். தனிமையில் இருக்கின்றார்கள், பேசுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், பிலா ஜஸைன், எந்த திடுக்கமும் எந்த பயமும் எந்த நடுக்கமும் இல்லாமல் பேசுங்கள். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, தஅன்னஸ் பினா ஹாதல் விசால வதல்லிகா, இந்த சேர்மானம், இந்த சந்திப்பு, இந்த நிலையிலே எம்மை கொண்டு நீங்கள் பேரானந்தம் கொள்ளுங்கள், பேரானந்தம் கொள்ளுங்கள். முஹிப்புன் வ மஹபூபுன் வ சாஅத்து கல்வதி, இந்த நேரத்தை பாருங்கள். சதகுத்துல்லாஹ் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக சொல்கின்றார்கள், முஹிப்புன் வ மஹபூபுன், காதலனும் காதலியும், வ சாஅத்து கல்வதி, நேரமோ தனிமை. எப்படி இருக்கும் அந்த நிலை? பேரானந்த பெரும் மகிழ்விலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போதுதான் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன், என் போன்ற சகோதரர்களான நபிமார்கள் மீதும் அந்த சலாம் உண்டாகட்டும். என்னுடைய வழி வழியாக வருகின்ற, என்னை நேசிக்கின்ற, என்னுடைய பாதையை பின்பற்றி நடக்கின்ற அந்த அவுலியாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், அடியார்கள் மீதும் அந்த சலாம் உண்டாகட்டும் என்று பெருமனதோரு பெரும் கருணையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே கூறினார்கள், அல்லாஹ்வினுடைய ஹலரத்திலே கூறினார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸலாத்து மிஅராஜுல் மூமினீன், மூமினீன்களுக்கெல்லாம் தொழுகை மிஅராஜ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த மிஅராஜை எடுத்து தருகின்றார்கள். நாமும் அத்தையாத்து ஓதுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோ, நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நீங்கள் மனதார சொல்லும் போது, நீங்கள் கஷ்புடையவர்களாக இருந்தால், நீங்கள் மன தெளிவுடையவர்களாக இருந்தால், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து அந்த சலாமை சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்கள் உங்களுக்கு முன்னிலையிலே தொழுகையிலே உங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சலாமை அவர்கள் கேட்கின்றார்கள், அவர்கள் பார்க்கின்றார்கள், உங்களுக்கு பதில் உரைக்கின்றார்கள் என்ற உறுதிப்பாடோடு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று நமக்கு இமாம்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கின்ற நேரத்திலே அந்த கருணை நபி நாயகத்தை நீங்கள் நினைத்தால், தொழுகையிலே அவர்களுடைய எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்தால் ஷிர்க் வைத்து விட்டீர்கள். ஆடு மாடுகளை நினைப்பதை விட கேவலம் என்று இந்த கேவலத்திற்குரியவர்கள் வஹாபிகள், தப்லீகினுடைய ஸ்தாபகத்தினுடைய தலைவர்கள் இஸ்மாயில் தஹலவி என்ற அவர் அந்த தக்வியத்துல் ஈமான், ஈமானை போக்கிவிடக்கூடியது என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிதாபுகளிலே எழுதியிருக்கின்றார்கள் என்றால் இதை பற்றி நாம் என்ன நினைக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த தனி அறையிலே தான், அந்த சன்னிதானத்திலே தான் நம்மை நினைத்தார்கள், நம்மை நினைத்தார்கள், அடியார்களை நினைத்தார்கள், அல்லாஹ்வினுடைய அந்த நேசர்களை நினைத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் என்று அங்கே வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அந்த தொழுகையிலே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைக்க கூடாதாம்? அவர்களை நினைப்பது கேவலமாம், ஆடு மாடுகளை விட கேவலம் என்று எண்ணினால் இவர்களை பற்றி இவ்வளவு அசூசியான முறையிலே எழுதுகின்றார்களே, இவர்களுடைய இயக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இயக்கத்தில், இப்படிப்பட்ட இயக்கத்தில் எல்லாம் இருக்கலாமா? இப்படிப்பட்டவர்களை பின் துயரலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இலேசாக நினைத்தால் என்ன விபரீதம் ஏற்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சையதுனா மன்சூர் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அனல் ஹக் என்று வாதித்தவர்கள், சொன்னவர்கள், நானே ஹக்காக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள்
சாதாரணமாக வாய்ப்பேச்சாக சொல்லவில்லை, ஹக்காகவே வாழ்ந்தார்கள், இருந்தார்கள், சத்தியத்தை காட்டினார்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் ஒரு சமயம் நினைத்து பார்க்கின்றார்கள். வல்லுஹா சூராவிலே தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, இனிமேல் நாயகமே நீங்கள் திருப்திப்படுகிற அளவிற்கு உம்முடைய இரட்சகன் உங்களுக்கு தருவார் என்ற வார்த்தையை சொல்கின்றான். நீங்கள் எந்த அளவிற்கு திருப்திப்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு முழுமையாக பாக்கியங்களை உங்களுக்கு தருவான் என்ற வாக்குறுதி அல்லாஹ் அளிக்கின்றான். இந்த வார்த்தை, இந்த ஆயத்தை ஓதிய பொழுது மன்சூர் அல்-ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், யோசிக்கின்றார்கள். தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் பாக்கியமாக கொடுத்து விட்டான், நீங்கள் திருப்திப்படுகின்ற அளவிற்கு தருகிறேன் என்று வாக்களித்து விட்டான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஃபாஅத்தி லி உம்மத்தி லி அஹ்லில் கபாயிர் அவ் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தில் என்னுடைய ஷஃபாஅத்து பெரும்பாவிகளுக்கு மாத்திரம் இருக்கிறது, பெரும்பாவிகளுக்கு இருக்கிறது என்று பிரகடனப்படுத்தினார்கள். இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும், அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையும் பார்க்கிறார்கள் மன்சூர் அல்-ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நீங்கள் திருப்திப்படுகிற அளவிற்கு அல்லாஹ் தருவதாக வாக்களித்து விட்டான் தன்னுடைய ஹபீப் அவர்களுக்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் பெரும்பாவிகளுக்கு என்னுடைய ஷஃபாஅத் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்? தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற முஷ்ரிக்கீன்கள், காஃபிரீன்கள், மஜூசிகள், நசராக்கள் அனைவருக்குமே என்னுடைய ஷஃபாஅத் உண்டு என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே? நீங்கள் திருப்திப்படுகின்ற அளவிற்கு என்று சொல்லிவிட்டானே. உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் சேர்த்து சொன்னாலும் அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கின்றானே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷானுக்கு இது குறைவாக தெரிகிறதே, சுருக்கி சொன்னது போன்று தெரிகிறதே என்று அவர்கள் மனதிலே ஒரு எண்ண ஓட்டம் வந்தது. அவ்வளவுதான், ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை கூட நினைக்கவில்லை. அந்த இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன்சூரே என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா என்று சொன்னானே, அந்த ஆயத்தை பற்றி என்ன நெருடல் உம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் நான் நினைத்தேன், எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஷஃபாத் கிடைத்திருந்தால் நல்ல இருக்குமே என்று தான் நினைத்தேன். அஹ்லுல் கபாயிர் என்று சொல்லியிருக்கிறீர்களே, பெரும்பாவிகளுக்கு மாத்திரம் என்று பெரும்பாவிகளுக்கு என்று சொல்லியிருக்கிறீர்களே, அதைத்தான் லேசாக மனதில் ஓடியது என்று சொன்னபோது, மன்சூரே, ஒரு ஹதீஸ் நான் சொல்லியிருக்கிறேனே அதை பார்க்கவில்லையா? லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபிலி, நஃபிலான வணக்கங்களின் மூலமாக, மேலான தவத்தின் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி நெருங்கி வருவானேயானால், நான் அவரை என்னுடைய நேசனாக எடுத்துக்கொண்டால், என்னுடைய ஹபீபாக எடுத்துக்கொண்டால், அவர் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன், அவர் பிடிக்கும் கரங்களாக நான் மாறிவிடுகிறேன், அவர் நடக்கும் கால்களாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் ஹதீஸ குதிஸிலே சொன்னதாக நான் சொல்லியிருக்கிறேனே, அந்த ஹதீஸை நீர் பார்த்திருக்கவில்லையா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் பார்த்திருக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய ஹபீப் இல்லையா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ் என்று பதறிவிட்டார்கள். தாங்கள் ஹபீப் இல்லை என்றால் உலகத்தில் யார்? நான் எப்படி சொல்ல முடியும் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் அப்படி நடுநடுங்கி இருக்க, நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறீரே, அஹ்லுல் கபாயிர் பெரும்பாவிகளுக்குத்தான் என்னுடைய ஷஃபாஅத் என்று நான் சொன்னது நான் சொன்னேனா அல்லாஹ் சொன்னானா என்று கேட்டார்கள். நான் என் சுய இஷ்டத்திற்காக சொன்னேன்? நான் என்னுடைய சுயமாகவா பேசினேன்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் ஒளிவதில்லை, வஹி அறிவிக்கப்பட்டே தவிர. அப்படி என்றால் நான் அல்லாஹ்வுடைய வார்த்தையைத்தானே சொன்னேன் என்று சொன்னபோது அப்படியே நடுங்கி, யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தங்களுடைய ஷரியத்திற்காக வேண்டி நான் என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் கும்பி இதினி என்று சொன்னதின் காரணமாக செத்த மையத்தை எழுப்பினார்கள். என்னுடைய உத்தரவை கொண்டு நீ எழும்பு என்று சொன்னபோது
அரசருடைய பிள்ளை அங்கே எழும்பி நின்றது. என்னுடைய பிள்ளை என்னுடைய உத்தரவை கொண்டு என்று சொன்னதின் காரணமாக இருந்த உலமாக்களெல்லாம் குழம்பினார்கள். என்னுடைய உத்தரவு என்று சொல்கின்றாரே, இது ஷரியத்திற்கு மாற்றமாயிற்று, இவரை தூக்கிலே போடுங்கள் என்று சொல்லி தூக்கு உத்தரவு போடப்பட்டது. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள் அல்லவா, தங்களுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஷரியத்திற்காக வேண்டி என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா, அதன் காரணமாக அங்கே தூக்கிலே தொங்கினார்கள். அங்கே இதுனி என்று சொன்னதன் காரணமாக ஒரு செத்த மையத்தை எழுப்பியவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதா? நிச்சயமாக முடியும். இருந்தாலும் கூட தன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்தார்கள். இது நடந்து முடிந்து 300 ஆண்டுகளுக்கு பின்னால் சய்யிதனா முஹையத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள், ஒரு மனா காணுகிறார்கள். அதிலே மஹ்ஷருடைய நிலை ஏற்பட்டதை போன்று தெரிகிறது. அந்த கனவிலே மஹ்ஷருடைய அமளிதுமளியினுடைய நிலை போன்று தெரிகின்றது. எங்கு பார்த்தாலும் கும்மல் கும்மலாக குழுமி நிற்கிறார்கள் நபிமார்கள் எல்லாம். அப்போது இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியல்லவா பேசிக் கொண்டிருப்பதை போன்று தெரிகிறது, என்ன விஷயம் என்று கேட்க வேண்டும் என்று ஒரு நபி இடத்திலே செல்கிறார்கள். அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்களிடத்தில் சென்று, யா நபி அல்லாஹ், ஏன் இப்படி குழுமி நிற்கின்றீர்கள், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதை போன்று தெரிகிறதே என்று கேட்டபோது ஹூத் நபி அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மன்சூருல் ஹல்லாஜ் அவர்களுடைய விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன ஆயிற்று, அவர்கள் ஆனவர்களாச்சே, அவர்கள் அல்லாஹ்வுடைய வலி அல்லவா, ஏன் அவர்களை பற்றி என்ன பேச்சு இருக்கிறது என்று கேட்டபோது, இல்லை, இப்படி ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இப்படி நினைத்ததன் காரணமாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலேயும் அவர்கள் மன்சூருல் ஹல்லாஜ் அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா ஆலமுல் பர்ஸகில் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டான். அந்த திரையை அகற்றும்படி பல தடவை நாங்கள் முறையிட்டோம் அல்லாஹ் இடத்தில். இப்போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றுதான் அந்த திரையை அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். கனவு காண்கின்ற நேரம் மன்சூருல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் 300 ஆண்டுகள் கழிந்து விட்டன. அப்படி என்றால் ஆலமுல் பர்ஸகில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலேயும் மன்சூருல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் ஒரு திரை இருந்து கொண்டே இந்த 300 வருஷமாக இருந்தது, இப்போதுதான் அகற்றப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் இப்படி ஒரு சொன்ன எண்ணம் எண்ணியதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தடுத்து விட்டான். தன்னுடைய ஹபீபை பற்றி இப்படி இவர்கள் நினைக்க கூடாது, ஹக்குடையவர்கள் அல்லாஹ்வினுடைய விலாயத்தை பெற்றவர்கள், இப்படி இவர்கள் நினைத்ததன் காரணமாக இவ்வளவு பெரிய தண்டனையே அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் அவர்களை நினைப்பது இப்படி என்று இவ்வளவு கேவலமாக தரை குறைவாக எழுதியிருக்கிறார்கள். தக்வியத்தில் ஈமான் என்ற ஈமானை போக்கிவிடக்கூடிய கிதாபு. அதிலே தப்லீகுனுடைய ஸ்தாபகருடைய தலைவர் இஸ்மாயில் தஹ்லவி என்பவர் எழுதியிருக்கிறார் என்றால், அதை சார்ந்தவர்களுடைய அந்த இயக்கத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு சிறிது தொடர்பு அற்றுவிட்டால் அல்லாஹ்வினுடைய சந்திப்பு எப்படி நமக்கு கிடைக்கும்? சொர்க்கத்தை நாம் எங்கே எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மார்க்கத்தை விளையாட்டாக நினைத்து விடக்கூடாது. அருமைக்குரியவர்களே, இதன் காரணமாகத்தான் இந்த இயக்கத்தை பற்றி பெரும் உலமாக்கள் எல்லாம் பெரும் அவுலியாக்கள் எல்லாம் ஏன் இதை பற்றி அதிருப்தியோடு இருந்தார்கள் என்றால், இதன் காரணமாகத்தான். இதனுடைய தலைவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் வலிமார்களை பற்றியெல்லாம் தூஷணமாக, அவர்களுக்கு எந்த இல்முல் கைபு கிடையாது, அவர்கள் சாதாரணமான மனிதர்,
அவர்கள் மண்ணோடு மண்ணாகிவிட்டார்கள். வலிமார்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அவர்களும் மண்ணோடு மண்ணாகிவிட்டார்கள். அவர்களுக்கு தனி அந்தஸ்து, அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை. அவர்கள் ஜியாரத்து செய்வது குஃபுரு, அவர்களுக்கு மரியாதை செய்வது குஃபுரு. இப்படியெல்லாம் நரகல் வாடையுடைய செய்திகளை அவர்களுடைய கிதாபுகளில் எழுதியிருப்பதன் காரணமாகத்தான் நமது ஹசரத் நாயம் போன்றவர்களெல்லாம், அம்பா நாயம் போன்றவர்களெல்லாம், சாஹிப் தர்பாபாவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களெல்லாம், ஷேகுனா சூஃபி ஹசரத் நாயம் போன்றவர்களெல்லாம் இந்த இயக்கத்தை வன்மையாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். உயிருள்ளவரை அதை போராடி எதிர்த்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய சகோதரர்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளானவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஆசியும் கிடைக்க வேண்டும். நாளை சோனத்தில் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாதாக்கள் எல்லாம் பாடுபட்டார்கள் இந்த சமுதாயத்திற்கு. அதை மேலாக உணர்ந்து நன்றியுடைய சமுதாயமாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் மேலான அந்த ஈமானை பரிபூரணமாக ஆக்கி தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்றும் இருக்கக்கூடிய, என்றும் அவர்களை நேசிக்கக்கூடிய, அவர்களுடைய பேருக்கு மரியாதை அளிக்கக்கூடிய, என்றும் அவர்களுடைய நேசத்திற்கு ஆளானவர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.